ஸோ நம்ம புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவே நம்ம பைக்கில் வந்து செலக்ஷன் பைக்கில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஹைவே ப்ளஸ் சிட்டி ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஷெல் பெட்ரோல் பங்க் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நம்ம பாலக்காடு போகிற ரோட்டில் இருக்கோம். அந்த ரோட்டில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆவரேஜாக ஒரு 100, 120, 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுக்கு இப்படி கிடச்சிருக்கு. 18.7. இப்போ இதை ரீசெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, ஆவரேஜ் மாதிரி ரீசெட் பண்ணியாச்சு. ஃபியூல் கன்சம்ஷன், ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்ரி நெக்ஸ்ட்டு. ஓகே, ஆவரேஜ் மைலேஜ்னால் நம்ம ஓகே பவர் வந்து ஃபுல்லாக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லெவல் 1. நம்ம இப்போ வந்து வெர்சை 650யில் மைலேஜ் அதிகமாக, செலெக்ஷனில் மைலேஜ் அதிகமாக பார்ப்போம் இன்றைக்கி. அதுதான் வந்து இன்றைக்கி பிளான். எனக்கு வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து 24 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கு முன்னாடி. யூஸ்வலாக எனக்கு சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா 18 to 19 தான் மைலேஜ் கிடைக்கிது. ஹைவேஸில் எப்போவுமே 21, 22 ப்ளஸ் தான். ரொம்ப அழுத்தவும் மாட்டேன், ஒரு நார்மலாக. ஸோ இன்றைக்கி பார்த்துருவோம் வீடியோவில். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், அதெல்லாம் நம்ப மாட்டேனுங்க. இன்றைக்கி இப்போ வரும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணேன் புதுசாக. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆனார். அவர் பைக்கில் ஹிமாலயன் அவர்லேயே வந்து இவ்வளோ மைலேஜ் கொடுக்கலன்னு சொல்கிறாரு, சும்மா காமெடிக்கு. ஸோ ஓகே, நம்ம வீடியோ எடுத்து பார்த்துடலாம். அதை இப்போதைக்கு பிளான். வண்டி ஸ்டாக்கில் தான் இருக்குது, எக்ஸாஸ்லேருந்து எல்லாமே. சரி, போகலாம். மைலேஜ் நான் யூஸ்வலி எப்படி நான் ஹைவேஸில் ஓட்டுறேன் அதே மாதிரி தான் ஓட்ட போகிறேன். மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஓட்டலை. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட்டு எப்போவுமே ஆன் பண்ணதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணணும். இடிச்சியா? சரி, போகலாம். சரி, ஓகே. ஆக்சுவலி இது ஒரு அன்பிளானடு வீடியோ தான். ஏன்னா நாங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், சும்மா அது வீடியோ எடுக்கலாம் தான் ஆக்ஷன் கேமராவோட வந்தோம். விலாக் எடுக்கிறதுக்கு ஐடியா இல்லை. சரி, இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக நம்ம போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் கேட்டார் மைலேஜ் எவ்வளோன்னு. இது ஐடியா நல்லா இருக்கேன், சரி ஃபஸ்ட்டு வீடியோவை மைலேஜ் வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதை பார்க்குறேன். ஸோ அதனால தான் எந்த க்ளவுஸு வேறு எந்த கியர்ஸுமே போடலாம். ஆக்சுவலி க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மைலேஜ் யூஸ்வலாக அதிகமாகவே கிடைக்கும். பட் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ யூஸ் பண்ணலை. இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் தான் ஓட்ட போகிறோம். ரோடு என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் வந்து அவினாஷி அந்த சைடு நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் ஃப்ரெண்டு இந்த ரோடு நல்லாயிருக்கும், பாலக்காடு போகிற ரோடு அப்படின்னா. சரி, ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கேள்விப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஆக்ஷன் கேமரா சொல்லவிடல அப்படின்னு. ஆனால் இது நம்ம தமிழ்நாடு பார்டர் தான். பார்ப்போம். இந்த லெவல் த்ராட்டல் பண்ணுறதோட லெவலு த்ராட்டல் இருக்குது.
இது சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சிம்பிள் இல்லை, இது லெட்டர் தான், சின்ன ஷார்ட்டில் இருக்குது. ECO எக்கனாமிக், இது ஷார்ட் ஃபார்மாக எக்கோன்னு போட்டுருவோம்ல, அந்த எக்கோ சிம்பிள் காமிக்குது. தட் மீன்ஸ் இப்போது நம்ம போகிறதே ஒரு எக்கனாமிக் இது மாதிரி தான் அந்த இதில் காட்டுது. எனக்கு வெர்சஸை விட 10Rல தான் மைலேஜ் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸில் சிட்டிக்குள்ள மோஸ்ட்லி நான் வெர்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வெளியே எங்கே லாங் போகலாம் அந்த மாதிரினா ஓகே அப்படின்ட்டு 10R எடுப்பேன். இப்போ நான் ட்ரை பண்ணுறதே இப்படி தான் ஜென்ரலாகவே வண்டி ஓட்டுறது. மைலேஜ் அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தனியாக பிளான் பண்ணி இவ்வளோ தான் ஓட்டணும், இவ்வளோ ஸ்பீடில் ஓட்டணும்லாம் கிடையாது. சும்மா ஃப்ரீயாக ஓட்டுறது தான். மிரரில் தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு வரான். இதே மாதிரி தான் எங்கிட்ட ஒரு நம்ம KTM RC 390 ஒன்று இருக்குது. அதுலேயும் நம்ம மைலேஜ் வந்து நல்லாவே கொடுக்குது கம்பேர்ட் டு அதர்ஸ். நம்ம ரொம்ப எஃபிஷியேட்டாக வந்து ஓட்டு வேணாட்டாங்க. ஒவ்வொரு பைக் ஏற்ற மாதிரி நம்ம இந்த நிஞ்சாங்கிறதுனால நான் இதில் ஓட்டுறேன் இந்த ஸ்பீடில். அதை மற்ற பைக்ஸ்னால் அதுக்கு அந்த பைக் ஏற்ற மாதிரி. இது ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸ்டாக் எக்ஸாக்ட் நோட்டே நல்லா தான் இருக்கும். பட்டு நம்மளுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. யூஸ் பண்ணுற மைக் DJI தான், இருந்தாலும் அப்படின்னு தெரில, பார்ப்போம். அங்கே வண்டி வாங்குறது ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காமெடி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2 months மேலே ஆச்சு. சரி இன்றைக்கி இப்போ இந்த பாவமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக இது பண்ணி பாவமே அப்படி சொல்லிட்டு எடுத்து மாட்டிடும். மவுண்டெல்லாம் எப்போவோ மாட்டினது தான், வீடியோ எடுக்கிறதுலாம் இல்லை. நான் அப்படி எடுத்தாலுமே நாங்கள் பார்த்துட்டு எடிட் பண்ணிக்குவோம். எங்களுக்கு கொஞ்சம் இதுதான். ட்ரிப்பெல்லாம் போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட்டு வந்துடல. ஓகே, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்னு போட்டிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் சொல்லியிருப்பான்னு தெரியல. ஃபியூல் 1/2 லிட்டர் யூஸ் ஆகிருக்கு இது வரைக்கும். ஆவரேஜ் ஸ்பீட் 70. இது வெல்கம் டு கேரளா. இதுதான் கேரளா ஸ்டார்டிங்கா.
பம்பர் ஒரு ரூல்ஸ் மீறிட்டு. ரொம்ப வெயில் முதல் மாதிரிலாம் இல்லை சரியான வெயில். முதல்ல கோயம்புத்தூர்னாலே கிளைமேட்டு பற்றி பெருமையாக சொல்லுவோம் எல்லா இடத்துலையும். நான் படிக்கும்போது தான் லைக் 5 years பேக். இப்போலாம் ரொம்ப வெயில். ஆக்சலரேஷன் ரொம்ப ஹெவியாகவும் கொடுக்கல. ஒரு 4000 to 5000 தான் மெயின்டைன் பண்ணுறேன். மைலேஜ் 20 கிட்ட வந்துருச்சு. 20 டச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது நல்லா கியர்ஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு லாங் ட்ரிப் போனால் நல்லாயிருக்கும். பிளான் பண்ணணும், பார்ப்போம். இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பைக்கை வச்சுட்டு இவ்வளோ ஜஸ்ட் 80-90 போகிறதுக்கே வந்து ஒரு கடுப்பாக இருக்குது. ரோடு வேறு நல்லா க்ளீனாக இருக்குது. யூஸ் பண்ண ஃபியூல் வந்து ஷெல் V-Power. வண்டி எடுத்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 டைம் மட்டும் வேறு பங்கில் போட வேண்டியதாக போச்சு. நான் ஒரு டைம் கரூர் பெட்ரோல் தீந்துருச்சு. தீந்துருச்சுன்னா இண்டிகேட்டர் கார்டு இருந்துச்சு ஃபியூல் சொல்லி ரிசர்வ் மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி இண்டிகேட்டர் நம்மளுக்கு இங்கே காட்டும், ஃபியூல் இந்த சிம்பிள் காட்டும். அப்படி காட்டும் போது அதிலேருந்து நம்ம ஒரு 30 to 40 கிலோமீட்டருக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறது பெட்டர். நாட் ஸ்பீடு, கிலோமீட்டரில். நம்ம ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே பெட்ரோல் அடிச்சிடணும். அந்த சுச்சுவேஷன் மட்டும் ஹெச்பியில் நார்மல் பெட்ரோலில் போட்டேன். இன்னொரு டைம் வந்து பாரத்தில் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணேன். அதுதான் 2 டைம் தான் நான் வேறு பெட்ரோல் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வேறு எந்த பங்க்லேயும் பெட்ரோல் போடல. ஒன்லி ஷெல் V-Power தான். ஏன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சஜஸ்ட் பண்ணது நானும் ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி நான் அதில் அந்த பெட்ரோல் யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு, இதில் இந்த பெட்ரோல் பங்கு ஈச் அண்ட் எவ்ரி பெட்ரோல் பங்குக்கு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ரீசெட் பண்ணிட்டு டேங்க் ஃபில் பண்ணி எம்டி பண்ணிவிட்டு. பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஷெல்லில் குவாலிட்டி கண்ட்ரோல் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஜென்ரலாக யாராக இருந்தாலுமே இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணுறது தானே. நானும் பண்ணும்போது அதான் எனக்கு தெரிஞ்சுது. சரி ஓகே இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அங்கே டிஸ்கவுண்ட்டும் நல்லா இருக்குது மற்ற பங்கை கம்பேர் பண்ணும்போது. இன்றைக்கி நான் இங்கே 2 பைக்கு பெட்ரோல் அடித்தோம். 2500 மேலே வந்துச்சு. எங்களுக்கு 90 rupees டிஸ்கவுண்ட் போடுவாங்க. அது போக ஷெல் ஆப்பில் நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வரும். அதை வச்சு நம்ம பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற ஸ்டோர்ஸில் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் பிஸ்கட், வாட்டர் பாட்டில், இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஜின் ஆயில் கூட வாங்கலாம். இன்னொரு காமெடினா, நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 24.3 வரைக்கும் வந்துச்சு. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒருத்தர் மீட் பண்ண, அவர் ஒரு ஃப்ரெண்டானார், நிற்கும்போது சொன்னான்ல, அவர்கிட்ட நான் எடுத்து காமிச்சேன். இங்கே பாருங்க ப்ரோ, அவர்கிட்ட சொன்ன மைலேஜ் அவர் நம்பலை. அப்புறம் நீங்களே பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அப்போ 24.3 இருந்துச்சு. இப்போ வீடியோ எடுத்து இது பண்ணலான்னு வந்து பார்க்குறேன், 21 வரமாட்டேது. 21க்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ ஃபியூல் 1.1 லிட்டர் யூஸ் ஆகிருக்கு. மைலேஜ் பார்த்திங்கன்னா 21 தான் மைலேஜ். ஆக்சுவலி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது கம்மி. வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கும்போது 21 தான் வருது. நான் ஜென்ரல் லைஃப்பில் நடக்கிறது தான். ஏதாவது நம்ம ஃபோட்டோ எடுத்து காமிக்கலாம், வீடியோ எடுத்து காமிக்கலாம் போனால் அந்த டைமில் மட்டும் நல்லா பெருசாக வராது.
ஆக்சுவலி இன்னும் ட்ரைவ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். 21 மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. மேபி ஒன் மோர் ட்ரை. மறுபடியும் இன்னொரு டைம் ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கவாசிக்கில் எனக்கு பிடிச்ச ஒன்றுனா ஃபால்ஸ் நியூட்டர் கொடுக்காது, நல்லாயிருக்கும். மைலேஜ் இப்போ 21 தான் கட்டுது. அதிசயமாக பாரு, வீடியோ எடுக்கும்போது இப்படி வருது.